ஸோ அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறது பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதில் நிறைய பலன்கள் ஆதாயத்தை பண்ணி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு புறம் இருக்க, மெயினான காரணம் மத ரீதியான காரணம் இருக்குங்க. குறிப்பாக அமெரிக்காவுடைய எவாஞ்சலிக்கல் ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள், இவங்க ஒரு குரூப்பு. ப்ரொட்டஸ்டன்ட்ன்றது ஒரு பெரிய கொடை போல, அதில் உள்ள சிறிய சிறிய பிரிவுகளை உள்ளது ஒரு குரூப் தான் வந்து எவாஞ்சலிக்கல்ஸ். ஸோ இஸ்ரேலுக்கு தனித்துவமான ஆதரவு ஏன் தராங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள எவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு மிக சிறப்பான மற்றும் வித்தியாசமான ஆதரவு வழங்குறாங்க இல்லைங்களா. இன்னும் சொல்லப்போனால் அதில் இருக்கக்கூடிய மெயினான மிலிட்ரி டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்க நிறைய பேர் வந்து இந்த ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள். ஸோ இதனால் வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஆதரவுலாம் அவங்க கொடுக்குறாங்க. குறிப்பாக மத்திய கிழக்கு போர் சூழலில் தெளிவாக இது நமக்கு தெரியுது கண்கூடாக. பலர் வந்து கிறிஸ்தவ பிரச்சாரம் மற்றும் இஸ்ரேல் வந்து ஒரு யூத நாடு 1948 உருவானது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ பல கிறிஸ்தவ பிரச்சாரம் மற்றும் இஸ்ரேல் இது ரெண்டையும் உடனடியாக இணைத்து பார்க்க மாட்டாங்க யாரும். ஆனால் அமெரிக்க எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸோட தனித்துவமான நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் உறவுக்கு அடித்தளமாக செயல்படுது. ஸோ எவாஞ்சலிக்கல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சாதாரண புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள்லேருந்து வேறுபடக்கூடிய ஒரு குழு என்று சொல்லலாம். இவங்க அதிகமாக வந்து கடுமையான தத்துவ நம்பிக்கை, அதாவது ஃபண்டமெண்டலிஸ்ட் தியாலஜி மற்றும் பாரம்பரிய மத மதிப்புகள் கொண்ட ஒரு கிறிஸ்தவ குழு. 2024 ஆய்வின்படி அமெரிக்கா மக்கள் சுமார் 13%, 44 மில்லியன் பேர் வந்து இந்த குழுவில் இருக்கிறாங்க. இவங்களில் 61% வந்து ரிப்பப்ளிகன் கட்சி ஆதரிக்கிறாங்க, 9% வந்து டெமோக்ராட்டிக் கட்சியை ஆதரிக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பெரும் ஆதரவு கொடுக்கப்பட்டது இல்லையா. 2016 அப்புறம் 2020 தேர்தல்களில் 80% இவருக்கு வாக்களித்தாங்க. சரி, மத நம்பிக்கை என்ன அவங்களுக்கு? அவங்களுடைய எண்ட் டைம்ஸ் இறுதி கால நம்பிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவாஞ்சலிக்கல்ஸ் என்ன நம்புறாங்கன்னா, பைபிளில் உள்ள புக் ஆஃப் ரெவலேஷன் வெளிப்பாடு படி யூதர்கள் வந்து இஸ்ரேலில் தங்கள் நாட்டை வச்சிருக்கணும். இஸ்ரேலில் தங்களுடைய நாட்டை யூதர்கள் வச்சிருக்கணும். அதற்கு பிறகுதான் செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் நடைபெறும். அதாவது இயேசுடைய மறு வருகை நடைபெறும். இது அவங்களுடைய முக்கிய மத இலக்கு என்று சொல்லலாம். மத ரீதியான இலக்கு அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்றது இந்த பாயிண்ட் தான். ஸோ இயேசு வந்து பூமியில ஒரு ஆட்சியை நிறுவார் இல்லையா இறுதி காலத்துல. இஸ்ரேல் பத்தி இவங்களுடைய பார்வை என்னன்னா, 82% எவாஞ்சலிக்கல்ஸ் வந்து இஸ்ரேல் வந்து கடவுள் கொடுத்த நிலம்னு நம்புறாங்க. இதுதான் இஸ்ரேல் பத்தி அவங்களுடைய பார்வை. ஸோ 2018 யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பார்க்கலாம், ஜெருசலேம் நகரத்தை இஸ்ரேலுடைய தலைநகராக ஏற்று தூதரகத்தை வந்து டெல் அவீவ்ல இருந்து மாற்றுச்சு. அது பார்க்கலாம் இல்லைங்களா, வரலாறு பார்க்கலாம். ஸோ இது வந்து 70 ஆண்டுகளாக இருந்து சர்வதேச ஒப்பந்தங்களை மீறியதாக விமர்சிக்கப்பட்டுச்சு. ஸோ ஆய்வு முடிவில் என்ன தெரியுதுன்னா, பொதுமக்கள் 63% பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஆனால் எவாஞ்சலிக்கல்ஸ் 53% பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ காசா போர்ல இவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, 2024 ஆய்வுப்படி 64% எவாஞ்சலிக்கல்ஸ் வந்து இஸ்ரேல் தன் பாதுகாப்பாக செயல்படுது இப்படி என்று நம்புறாங்க. மேலும் 60% எவாஞ்சலிக்கல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலுக்கு வந்து இராணுவ உதவி கட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்றாங்க. ஸோ இதனுடைய முடிவு என்னன்னா, காசா போர் வந்து அமெரிக்கா பொதுமக்கள் மற்றும் எவாஞ்சலிக்கல்ஸ் இடையேயான வேறுபாட்டை வெளிப்படுத்துது. எவாஞ்சலிக்கல்ஸுடைய நம்பிக்கை என்னன்னா, அந்த நிலம் முழுவதும் யூதர்களுக்கே கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்புறாங்க. அதனால ஆக்குபேஷன் பண்றது பற்றிய விவாதம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அமெரிக்க அரசியல்ல, குறிப்பாக வலதுசாரி அரசியல்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மத நம்பிக்கை வந்து தெளிவாக தாக்கம் செலுத்துறதை நீங்க பார்க்கலாம்.